மண்டே அவசர அவசரமாக எல்லாம் ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் விஷயங்களை கவனிக்கிறதுக்காகவோ கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நோ கான்டாக்ட், எந்த சத்தமும் இல்லை, ஒரே மௌனம். ஏன் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த மண்டே மார்னிங்? ஏன் இந்த வீக்கெண்ட் வந்து அவங்க உங்ககிட்ட பேசலை, இல்லை என்ன நடந்துகிட்ருக்கு? ஏன் இந்த அமைதி, பேரமைதி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், பட் நம்ம உங்கள் பர்சன்கிட்டேருந்து மெசேஜஸ் வாங்க போகிறோம் ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா ஹீலர் ஆஃப் த ஏஜஸ், இந்த பர்சன் வந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க. டோர் டு ஸ்பிரிட், இந்த காதல் தான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு அழகான ஒரு பாதையை ஓப்பன் பண்ணியிருக்குது. மேபி இந்த பாஸ்டில் இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியிலலாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை, பட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி உங்கள் காதல் கதவுகள் திறந்தாச்சு, இந்த பர்சன் உள்ளேயும் வந்துட்டாங்க. உங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாததுக்கு காரணம் அவங்க நிறைய விஷயங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த கனெக்ஷன் நிறைய நடந்திருக்கலாம், முன்னாடி உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இந்த பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். இப்போ வந்து உங்ககிட்ட காதலை சொல்லிடலாம், அடுத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் இல்லை. மெயினாக அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஆனால் நம்ம ரெகுலராக பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஒரு காரணமாக சொல்கிற வரைக்கும் காதல் வந்து முன்னாடி போகவே போகாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு பரீட்சை மட்டுமே. இப்போ வந்து டைரக்ட் மெசேஜஸ் போக போகிறோம். இதுக்கப்புறம் வர மெசேஜஸை பொறுத்து நம்ம கிளாரிஃபை கேட்க போகிறோம். பார்த்தீங்களா, ஐ எம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. அதனால தான் ஹீல் ஆகிட்ருக்காங்க. இந்த பர்சன் ரெடியாக இருக்காங்க உங்களோட வந்து வாழ்க்கை பயணத்தை எடுக்கிறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு கவலை உண்டு பண்ணுது. நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி தான் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ஒரு தடை தான், ஒரு டெஸ்ட்டு தானே தவிர ஃப்யூச்சர். ஐ வென்ட் த்ரூ யுவர் பர்சனல் திங்ஸ். உங்கள் ஞாபகமாக நீங்கள் கொடுத்த விஷயங்களை அவங்க திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இல்லைனா வந்து உங்கள் ஞாபகங்களை வந்து அவங்க திரும்ப ஓட்டி பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் பழைய மெமரிஸ். அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கனெக்ஷன் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தி. ஐ வாண்ட் யூ பேக். போதுமா? ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பர்சன். ஒரு குழப்பமும் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு, பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ட்ரஸ்ட். ஓகே, பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அதை நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம்? நீங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஏதாவது பண்ணால் அது கிளியர் ஆகுமான்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹார்ட். அவங்க உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. அவங்க இதைத்தான் நீங்கள் வந்து எந்த டேமேஜும் பண்ணாமல் பத்திரமா வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு கேரண்டி என்ன? யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இதையே நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த டக் ஆஃப் வார், இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட், இதெல்லாம் நம்ம வந்து இப்போது உடைக்க போகிறோம். எப்படி உடைக்க போகிறோம்? இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை எப்படி உடைக்க போகிறோம்? கொஞ்சம் கஷ்டம்தான். கார்டு கீழே போகிறது. ஹார்ட் ப்ரோக்கன். இந்த பர்சன் வந்து இந்த சுச்சுவேஷனால் மனசுடைஞ்சு போய் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்கல இந்த சூழ்நிலையை. நியூ பிகினிங். ஸோ இது வந்து பிளானாக கூட இருக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதே வந்து உங்கள் காதலோட புது ஆரம்பத்தை தடுக்கிறதுக்கான ஒரு பிளான். இந்த பர்சனோட மனசையும் உங்களோட மனசையும் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி? கண்டினியூஸாக இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் அட்டாக் கொடுக்குறனால அவங்க உங்களை நோக்கி வரதை தடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் இது வந்து பிளாக்கேஜாக மாறுது. ஸோ அப்ரைட்டில் இருக்கிறத அவங்களால பிரபஞ்சம் வந்து பிளாக்கேஜாக மாற்றுறாங்க. பிளாக்கேஜ்னால் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஸோ இதை தான் நம்ம எப்படி, ஏன் காரணம்னு பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம்? இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஃபெமினனுக்கு என்ன கைடன்ஸ்? வாட் எனர்ஜி ஷி ஷுட் பி? நீங்கள் எந்த எனர்ஜியில் இருக்கணும்? வாட் எனர்ஜி யூ ஷுட் பி இன்? ஃபஸ்ட்டு வந்து கவலைப்பட்டதுன்னு எடுத்துங்க. இந்த 5 ஆஃப் கப்ஸ். வெளியில் வாங்க. சோக டியூன் போடாதீங்க. இந்த பர்சனுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் லாஸ் நடந்துருச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு பாருங்கள். அதனால தான் இந்த புது ஆரம்பம் வந்து கீழே போய் விழுந்திருக்கு. ஐ காட் த பாயிண்ட். இது வந்து ஃபெமினனுக்கான கைடன்ஸ் கூட இல்லை. பிரபஞ்சம் நேராக வந்து மாஸ்குலின் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவங்க கிட்ட தான் இருக்குது, ஃபெமினன் கிட்ட இல்லை. மாஸ்குலினுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, அது நடந்துருச்சு. ஃபினான்ஷியல் லாஸ், உங்களுக்கு என்ன பிளாக்கேஜ் நடந்ததோ அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அச்சோ இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகுனா நான் அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் பழசுலேயே உழண்டுட்ருக்கீங்க. பழைய ஞாபகங்கள், பழைய விஷயங்கள், இதுலேயே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாப் இட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த புது ஆரம்பத்துக்கான வழி பிறக்கும்.
ஆல்ரெடி புது ஆரம்பம் உங்கள் எனர்ஜியில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கல. ஏன்னா அந்த லாஸ்லேயே இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். நைட் ஆஃப் கப்ஸ் நீங்கள் அதை வந்து ஓரம் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், காதலை நோக்கி போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்கேஜ் தானாகவே ரிலீஸ் இருக்கணும். ஏன்னா இது வந்து டிவைன் கனெக்ஷன், இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இங்கே காசு சொல்லியாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதுலேருந்து ஹீல் ஆகிட்டு நீங்கள் முன்னாடி போகணும், அவ்வளோதான் விஷயம். இது வந்து இட்ஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹிட் வந்ததுன்னா நீ காதலை கைவிடுறியா, இல்லை அந்த சோகத்தில், இல்லை காதலையும் அதையும் பேலன்ஸ் பண்ணுறியான்னு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்டிஸ். நீங்கள் ஆக்சுவலாக அதுதான் நியாயமான விஷயம். ஒரு விஷயத்துக்காக காதலை கைவிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வேல்யூ எங்கே இருக்குது? காதல் மேலே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஐ வேல்யூ யூ, இந்த மாதிரி டயலாக்லாம் வருது. ஆனால் ஒரு டெஸ்ட் பிரபஞ்சம் வைக்கும்போது இங்கே காதலில் தொப்புன்னு போட்டுட்டு ஓடிடுறீங்க. கவலை, எல்லாம் பிரச்சனை, பயம் வந்துடுது. பயப்படவே தேவையில்லை. இதுதான் நீங்கள் இந்த காதலுக்கு செய்ய வேண்டிய நீதி. அந்த நீதியை நீங்கள் செய்யாதனால தான் உங்களுக்கு இன்னும் புது ஆரம்பம் இல்லை. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹிட் வந்ததுக்கு காரணமே இந்த காதலை நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க. இல்லைனா வந்து ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த காதலை கைவிடுறீங்க. அதனால தான் இந்த அரிய ஒரு பொருளை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்க தயங்குறாங்க. அதனால தான் ஃபெமினனை உங்ககிட்ட வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காதலை ஃபஸ்ட் போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த பர்சன் இன்னும் காதலே சொல்லலை, பட் நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது, ரொம்ப ரொம்ப வேகமாக வரப்போகிறாங்க. இல்லைனா இந்த பர்சன் கிட்ட இருந்து ஹாட் அண்ட் கோல்டு எனர்ஜி இருக்கும். அதாவது வருவாங்க, திடீர்னு பேசுவாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கே இருந்தாலும் முளைப்பாங்க. ஹாட் அண்ட் கோல்டு எனர்ஜி எதுக்குனால அப்படின்னா அவங்க கோத்ரூ பண்ணுற விஷயங்கள்னால தான். பிரபஞ்சம் வந்து அது ரொம்ப தவறான செயல்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறது நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு இப்போ ஃபீலிங் இருக்குது, அதை ஹர்ட் பண்ணுறது நியாயம் இல்லை. டு யூ லவ் மீ த வே ஐ லவ் யூ? இந்த பர்சனுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் கூட இருக்குது. அவங்க நேசிக்கிற அளவுக்கு ஆழமாக நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படின்னு. பட் அது இந்த பர்சன் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தெரியும். வராமே இருந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறது சரியில்லை. The thought of you being with someone else makes me jealous. இந்த பர்சனுக்கு பொறாமல் இருக்குது. இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்குது, உங்களை வந்து விட்டு தரத்துக்கும் பயமாக இருக்குது, இல்லைனா பொறாமையாக இருக்குது, நீங்கள் வேறு யாரையாவது லவ் பண்ணிடுவீங்களோ அந்த கேப்பில் அப்படின்னு. ஐ நீட் யூ மோர் அண்ட் மோர் ஈச் டே. உங்களை வந்து தினம் இன்னும் அதிகமாக தான் வந்து காதலிக்கிறாங்க. ஐ பிலீவ் இன் அவர் கனெக்ஷன் மோர் தென் எனிதிங். அவங்க இந்த கனெக்ஷனை முழுமையாக நம்புகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க எது நடந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இறுதியில் நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிடுவீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து இறுதியாக யூனியனில் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபெமினனுக்கு கைடன்ஸ் இருக்குது. பட் ஓவரால் எனர்ஜி கிளன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ ஃபெமினனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க மேலேருந்து உங்களுக்கு நிறைய வந்து கைத்தட்டல் கிடைக்குது, அப்ளாஸ். வேகமாக கைத்தட்டிகிட்ருக்காங்க. எதுக்காக? நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஃபெமினனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் இன் த ரைட் பாத். நீங்கள் துரத்தலை, நீங்கள் எதுவும் பண்ணல. பிரச்சனையே வந்து மேஸ்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். அதனால் அவங்க வந்து காதலை கைவிடுறது தான். இந்த ஹாட் அண்ட் கோல்டு எனர்ஜியை வந்து அவங்க என்றைக்கு ஸ்டெடி எனர்ஜியாக மாற்றுறாங்களோ அன்றைக்கி இந்த காதலில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் பிரபஞ்சம் வந்து என் கையில் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்துடலாம். காட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஹாப்பி அபவுட் யுவர் லாயல்ட்டி. ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன் ஃபெமினன். நீங்கள் உங்களோட ஸ்பிரிட் டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. லேர்னிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இந்த பர்சன் வந்து இந்த ரீடிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்பிரிட் டீமும் இந்த ரீடிங்கோட எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கார்டு நம்ம அதை தான் பார்த்தோம். இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கற்றுக்கிறதே உங்களால் தான். அதை திரும்ப அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்பிரிட் டீம், என்னோட ஸ்பிரிட் டீமும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ டிவைன் லவ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஃபெமினன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாதையிலே போங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். யூ ஆர் டூயிங் கிரேட். பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட எந்த பெரிய கரெக்ஷனும் தேவையில்லை. இப்போ மேஸ்குலின் தான் உங்ககிட்ட வரணும். அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை நிறுத்தாமல் இங்கே பாருங்கள், உங்களோட உலகம் வந்து வெளியில் பெருசாக இருக்குது. ஜஸ்ட் கோ. அவங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ளே பூட்டி வச்சுக்காம கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். பட் வித்தின் ஸ்பெசிஃபிக் பவுண்ட்ரி. ஒரு வட்டத்துக்குள்ளே அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. கோ. இந்த பர்சன் என்னைக்காக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. ஆல்ரெடி தே ஆர் ரெடி. தே வில் கம். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.